சொல்லுக்கா. நம்ம கிட்டலாம் அஞ்சலி அவ கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டிட்டேன்னு தானே சொன்னா. ஆனா அவ கழட்டல, அது இன்னும் அவ கழுத்துல தான் இருக்கு. ஐயோ, அஞ்சலி கழுத்துல இருக்க தாலிய பாத்துட்டாங்க போல இருக்கே. என்னக்கா சொல்ற நீ? ஆமா செல்வா, நேத்து நைட்டு அஞ்சலி தூங்கிட்டு இருக்கும்போது அவ கழுத்துல தாலி இருக்கிறத நான் பார்த்தேன். அது அஞ்சலி கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு, ஆனா கேட்காம இருக்க முடியாதுல்ல. அஞ்சலி, பாட்டி சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. குணவதி ஆண்டி உங்களை பத்தி ஏதாவது கேட்டா நான் பாத்துக்கிறேன். பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க பாட்டி கூடவே இருங்க. சரிங்க சார். தேங்க்ஸ் பா. சரி பாட்டி, நான் வந்துடுறேன். விக்கி வர அத்தை. அஞ்சலி, அஞ்சலி. என்ன மேடம்? கொஞ்சம் இங்க வா. என்ன அத்தை? அஞ்சலி, உங்ககிட்ட இது எப்படி கேக்குறதுன்னு தெரியல. கேட்க சங்கடமா தான் இருக்கு, ஆனா கேட்காமையும் இருக்க முடியாது. நேத்து நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் கழுத்துல தாலி இருந்துச்சு, அத நான் பார்த்தேன். அன்னைக்கு கோயிலுக்கு போய் தாலிய கழட்டிட்டேன்னு சொன்ன. நீ அப்படி சொன்னதும் குணா பூஜை ரூம்ல இருக்கிற பால்ல அந்த மாங்கல்யத்தை போடுன்னு சொன்னா. நீ அத பால்லையும் போட்ட. அப்புறம் எப்படி உன் கழுத்துக்கு திரும்ப தாலி வந்துச்சு? நீ செய்யறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா அஞ்சலி? என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்னால தாலிய கழட்டவே முடியாது. என் புருஷன் இல்லைனாலும் இந்த தாலியை நான் போட்டுட்டு இருக்கும் போது அவர் என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. குணா மேடம் சொன்னப்போ நான் தாலிய கழட்டிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவர் என் கனவுல வந்து தயவு செஞ்சு எதுக்காகவும் தாலிய மட்டும் கழட்டிடாதுன்னு சொன்னாரு. தாலிய கழட்டிட்டேன்னா நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு அர்த்தம்னு சொன்னாரு. அதனாலதான் நான் சாகர வரைக்கும் என் மனசாலையும் உடம்பாலையும் அவர் இருப்பாருங்கிற நினைப்புல அவரை கட்டின தாலிய கழட்டாம நான் இன்னும் போட்டுட்டு இருக்கேன். இந்த தாலிய கழட்டியே ஆகணும்னு குணா மேடமும் பத்மா மேடமும் என்ன ரொம்ப வற்புறுத்தினதுனால்தான் நான் தாலிய கழட்டிட்டேன்னு அன்னைக்கு பொய் சொன்னேன். மத்தபடி உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும், உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்செல்லாம் நான் இத பண்ணல. இந்த தாலி என் கழுத்துல இருக்கும்போது என் புருஷனே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அத்தை, ஆனா இந்த தாலியை மட்டும் நான் கழட்ட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீ ஏன் அஞ்சலி என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியாம நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. ஐயோ அத்தை, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. சரி, இது வரைக்கும் உன் தாலிய மறைச்சு வச்ச மாதிரி இனிமேலும் மறைச்சு வச்சுக்கோ. குணவதிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரிங்க அத்தை, நான் அப்படியே பாத்துக்கிறேன். சரி செல்வா, நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரிக்கா. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க? 3 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. அக்கா என்ன கூப்பிட்டு கேட்கும் போது எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியலம்மா.
உன்னை கூப்பிட்டு கேட்டா நீ என்ன செய்வன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலைம்மா, புத்திசாலித்தனமா நீ சமாளிச்சிட்டேன். கடவுள் என்னைக்கும் கூடயே இருப்பாருமா. வாமா. கவி, ஒரே புகையா இருக்கு. என்ன ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல மகேஷ், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பொங்க வைக்கணும். அதுக்காக இப்படி பக்கத்துல நிக்கணுமா? கொஞ்சம் தள்ளி போய் நிக்கட்டுமா? அதான் எல்லாமே போட்டாச்சே மகேஷ். நீங்க வேணும்னா தள்ளி போய் நில்லுங்க. பொங்கல் பொங்கும் போது நான் கூப்பிடுறேன். நாங்க போய் நிக்கிறேன். சரி. அத்தை, ஃபோன் பேசிட்டீங்களா? 2 பேருக்குமே ஃபோன் பண்ணேன். வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தரையும் காணோம். ஏமா, வந்த உடனே ஃபோன் பண்ண சொன்னாங்கல்ல, நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோங்கிறத சொல்லு. இத பண்றேங்க. இதோ அவங்க தான் கால் பண்றாங்க. வந்துட்டீங்களா? நாங்க வந்துட்டோமா. கோயில் வாசல்ல தான் நிக்கிறோம். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. இப்பதான் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சு படைச்சு பூஜை முடிஞ்சதும் நான் காயத்ரியை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். சரி, வெயிட் பண்ண சொன்னாங்க. சரிம்மா. மகேஷ் அப்பா அம்மாவா என்ன சொல்றாங்க? வந்துட்டாங்களாமா? வந்துட்டாங்களாம். வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவளுங்க எப்ப பொங்கல் வச்சு பூஜையை பண்ணி முடிக்க போறாளுங்களோ தெரியலையே. மாமா, ஆ, என்ன மாமா, பொங்கல் பொங்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க? அங்க நிக்கவே முடியல மித்ரா. ஒரே புகையா அடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவங்க வேற என்ன ரொம்ப கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. நீங்க கோவிலுக்கு வந்ததுல இருந்தே நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க முகமே சரியில்லை மாமா. அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு. பாரு, நீ என் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா உன் அக்காவுக்கு நான் எவ்வளவு சொல்லியும் புரியவே இல்லை. அதான் எனக்கும் அக்காவுக்கும் இருக்கிற வித்தியாசம் மாமா. நான் உங்க முகத்தை பார்த்தே உங்க மனச புரிஞ்சுப்பேன். அப்படியா? ஆமா மாமா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. கரெக்டா? எப்படி சம்மந்தி, நம்ம கோவிலுக்கு வந்தாலோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாலோ அந்த ரஞ்சித கிழவியும் அதோட மருமகளும் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. எனக்கு என்னமோ உங்க அம்மா தான் அவங்களுக்கு தகவல் சொல்லி வர சொல்றாங்களோன்னு தோணுது. ஆமாமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஆனா நான் கேட்டா நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்றாங்க. நீங்க அவங்கள நேரடியா கேட்டா அவங்க எப்படி சம்பந்தி ஒத்துக்குவாங்க? அதுவும் சரிதான். பரவாயில்லையே, நானும் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா என் மனசுல உள்ளத கரெக்டா சொல்றியே. அன்னைக்கும் இப்படிதான் என் மனசுல உள்ளத கரெக்டா சொன்னேன். அது எப்படி கரெக்டா சொல்ற? அதான் உங்க முகத்தை பார்த்தே சொல்லிடுவேன்னு சொன்னேன்ல மாமா. அப்படியா? என் மனசுல வேற என்ன இருக்குன்னு என் முகத்தை பார்த்து சொல்லு பாப்போம். இப்போ உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத விட என்ன இல்லங்கறத முதல்ல சொல்லட்டுமா? அது கூட சொல்லுவியா? எங்க சொல்லு. உங்க மனசுல இப்போ கவி சுத்தமா இல்ல. உங்க மனசுல இப்ப இருக்கிறது வேற ஒரு பொண்ணு. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் மாமா. ஆனா நீங்க ஏன் இதை இன்னும் எல்லார்கிட்டயும் ஓப்பனா சொல்லாம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாண நாள் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்பயாவது உங்க மனசுல இருக்கிறத சொல்லலாம்ல மாமா. எனக்கு என்னமோ இப்ப வரைக்கும் நீங்க சொல்லாம தள்ளி போடுறது நல்லதா படல. ரொம்ப லேட்டா சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும் மாமா. அது எனக்கும் தெரியும் மித்ரா. ஆனா கரெக்டான டைம்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்.
ஆமா, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் நீ ஏன் யார்கிட்டயும் சொல்லாம இருக்க? நான் எப்படி மாமா சொல்ல முடியும்? இத ஓபன் பண்ண வேண்டிய ஆள் நீங்க தான் சொல்லணும். அவசரப்பட்டு நானா ஏதாவது ஒண்ணு சொல்லி அது வேற ஒரு பிரச்சனையில தானே போய் முடியும். கரெக்ட் தான். நீ எதுவும் அவசரப்பட்டு சொல்லிட வேண்டாம். சரியான நேரம் வரும்போது நானே ஓபன் பண்ணிடுவேன். ஓகே மாமா, நீங்க ஓபன் பண்ண போற அந்த நிமிஷத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் மாமா, சீக்கிரமா ஓபன் பண்ணிடுங்க. அஞ்சலியை நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா மித்ராவும் கோவப்படுவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவ என்னடானா எப்போ ஓபன் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு போறா. ஆமா, மித்ராவுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? போகும்போது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போறா. ஒன்னும் புரியலையே. போலாம். ஆமா, அந்த கிழவி எதுக்கு இப்ப பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கு? எதுக்கு வைக்குதுன்னு எனக்கும் தான் ஒண்ணும் தெரியல. அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம பக்கம் வராத வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம பக்கம் வந்தானா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அம்மா, அப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு செல்லம் சந்தோஷமா இருக்க? என்னன்னு சொன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே சந்தோஷப்படுவோம்ல. இப்பதான்ப்பா மகேஷ் மாமா கிட்ட பேசிட்டு வந்தேன். அப்படியா? நீ இவ்ளோ சந்தோஷப்படுற மாதிரி மாப்பிள்ளை உங்ககிட்ட என்னமா சொன்னாரு? இப்ப என் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுப்பா. மாமா மனசுல கன்ஃபார்மா நான் தான் இருக்கேன். ஏய், ஓவரா குதிக்காம என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. எதை வச்சு மாப்பிள்ள மனசுல நீ தான் இருக்கேன்னு சொல்ற? மகேஷ் மாமா கிட்ட நான் நேராவே கேட்டேமா. கவிய கல்யாணம் பண்ண உங்களுக்கு இஷ்டம் இல்ல தானே மாமான்னு கேட்டேன். அவர் ஆமான்னு சொல்லிட்டாருமா. அது ஓகேடி. நீ அவர் மனசுல இருக்கேன்னு அவர் சொன்னாரா? சொன்னாரே, இன்னும் 2 நாள்ல அதை எல்லார் முன்னாடியும் ஓபன் பண்றேன்னு சொன்னாரு. மாப்பிள்ளையே இப்படி சொன்னாரா? ஆமாமா, கண்டிப்பா 2 நாள்ல எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன்னு சொல்லிருக்காருமா. ஏங்க, இவ சொல்றது என்னால நம்பவே முடியலங்க. நான் தான் சொன்னனே, மாப்பிள்ளை அவரே எல்லார்கிட்டயும் சொல்லுவாருன்னு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வந்து எல்லாரும் முன்னாடியும் நம்ம மித்ராவை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் பாரு, உன் அக்கா மகளுக்குன்னு எல்லாருக்கும் இருக்கு கச்சேரி. அத்தை, நாம பிளான் பண்ண மாதிரியே ரஞ்சிதா அம்மாவை வர சொல்லி அஞ்சலி கையால தனியா பொங்கலும் வச்சாச்சு. ஆனா எப்படி அத்தை, நாம அஞ்சலி வச்ச பொங்கலையும் விக்கி வச்ச பொங்கலையும் ஒன்னா சேர்க்க போறீங்க? அதாண்டி எனக்கும் புரியல. நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப கவி வச்ச பொங்கலை தூக்கிட்டு அங்க அஞ்சலி வச்ச பொங்கலை மாத்தி அஞ்சலி வச்ச பொங்கலையும் விக்கி வச்ச பொங்கலையும் சாமி நைவேத்தியத்துக்கு அனுப்பிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா பொங்கலை மாத்தி வைக்கிறதுக்கு தோதா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அம்பாள் மனசு வச்சாதான் ஏதாவது நடக்கும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாப்போம். அவளின் கண்ணுல மண்ணை தூவிட்டு பானையை எப்படியாவது மாத்தி வச்சே ஆகணும். ஆமா அத்தை, ஆமா. இப்பன்னு பார்த்து இந்த சின்ன ராட்சசி ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கா. அங்க பாத்தீங்களா அத்தை? சித்ரா, அந்த சின்ன ராட்சசி வச்ச அந்த பொங்கலை எப்படி சித்ரா மாத்துறது? அத்தை, ஒரு ஐடியா. என்ன? என்னத்த, அந்த நேரம் நான் ஒரு விசில் அடிக்கிறேன். அந்த சமயத்துல நீங்க இதே மாத்திருங்க. உனக்கு விசில் அடிக்க தெரியுமா? தெரியும். மாவா? சூப்பரா அடிக்கிறடி. வெரி குட், வெரி குட். சரி சரி. இவ எங்கடி போறா? தெரியலையா? அம்மா, ஒரு வாழைப்பழம் கொடுங்களேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, என்னக்கா நீ அங்க கவி தனியா பொங்கல் வச்சிட்டு இருக்கா? நீ என்னடா இங்க வந்து சம்மந்தி கிட்ட பேசிட்டு இருக்க? சரி சரி, சம்மந்தி நீங்க கொஞ்சம் இருங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வா வா.
என்ன? வெயிட் பண்ணு. என்னாச்சு? போய் பார்க்கலாம். சீக்கிரம் போமா. ஐயோ, என்னாச்சு? வழிக்கு விழுந்துட்டேன்டி. வந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் தூக்கு. சீக்கிரம். சம்மந்தி என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. என்னால திரும்ப விழுந்து காட்ட முடியாது சம்பந்தி. பத்மா, பாத்தியா? கட்டின பொண்டாட்டி இங்க கீழே விழுந்திருக்கேன். அவர் இங்க இழிச்சுக்கிட்டு இருக்காரு. தரமான சம்பவம் கடவுளே. சீக்கிரம் வா. தூக்குடி. அண்ணி, பாடி. இங்க பாத்தியா பத்மா? யாரோ வாழைப்பழ தோலை போட்டிருக்காங்க. சரண்யா, அம்பாள் கண்ணை திறந்துட்டா. நாம நினைச்ச மாதிரியே பொங்க பானையை மாத்தி வச்சாச்சு. இப்ப அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண விக்கி பானையும் அஞ்சலி பானையும் தான் போக போகுது. பொங்கல் வைக்க நேரமாச்சு. போங்க எல்லாரும் போங்க. பார்த்து மெதுவா வா. போங்க. கூட்டு வாம்மா. பாத்து மெதுவா வா. பாத்துக்கா. ஐயோ, இடுப்பு வலிக்குதே பத்மா. ஐயோ, அப்பா. ஏமா, போகும்போது நல்லதானே போனீங்க, இப்ப என்ன இப்படி வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா, பொங்க பானையை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டீங்க. யாரையும் ஆளை காணுமே தான் பொங்க பானைக்கு காவலா இருக்கும். ஓஹோ, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சரி சரண்யா, வா போலாம். வா. அக்கா, பாலுக்கு பூனை காவலுங்கிற மாதிரி பொங்க பானைய இதுங்க காவல் காக்குதுங்களாம். நல்ல கதையா இல்ல இருக்கு. ஏதோ பிளானோட தான் இதுங்க பொங்க பானை பக்கத்துல வந்து நிக்குதுங்க. நாம பார்த்து கேட்டதும் அப்படியே பிளேட்டை மாத்தி காவலுக்கு நிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் பொங்க பானை இங்க இருக்கிறது நல்லது இல்ல பத்மா. வா. அப்பா, பத்மா, நீ இந்த புடி துணியை கொஞ்சம் எடு.